வருகிற யாரா இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறாமல் போக மாட்டார்கள் என்றால் கடவுள் அதை தன் தாய்க்கு கொடுத்து விட்டார். இத்தாலி நாட்டில் 1947ஆம் ஆண்டு அன்னை மரியாள் ஒரு பெந்தகோஸ்தே சபைக்காரருக்கு காட்சி கொடுக்கிறார். அவர் பேர் புரூனோ கொர்னாச்சியாலோ. அப்ப இந்த பெந்தகோஸ்தேக்காரர் கேட்காரு, அம்மா நீங்க யாருன்னு கேட்கிறார் மாதாவை. ஏன்னா அவருக்கு யாருன்னு தெரியல. நீங்க யார்? அன்னை மரியாள் சொல்கிறார், நான் மூவொரு கடவுளோடு தொடர்புடையவள். நீங்க பைபிள்ல யாருமே கிடையாது, மூவொரு கடவுளோடு தொடர்புடையவள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது என்ன சொல்கிறது? தூய ஆவி உம்மீது வரும். 3ஆம் ஆளாகிய கடவுள் தூய ஆவி உம்மீது வரும். 2வது, கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். தந்தையாகி இறைவன். பிறக்கப் போகும் குழந்தை இயேசு கிறிஸ்து எனப்படும். பாருங்க, மூவொரு கடவுள் அன்னை மரியாளோடு. இது விவிலியத்தில் ஆபிரகாமோ மோசேயோ பழைய ஏற்பாட்டில் யார் மேலும் சொல்ல முடியாது. அன்னை மரியாள் மட்டும்தான் மூவொரு கடவுளோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிறவர். எனவே அவருடைய கனிவு